நம்ம எல்லாருக்கும் நம்ம பேரண்ட்ஸ்னா அன்பு, பாதுகாப்பு, நம்பிக்கைன்னு தான் தோணும். உண்மையிலேயே பெரும்பாலான பேரண்ட்ஸ் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. ஆனா நல்ல இன்டென்ஷன் மட்டும் போதுமா? சில நேரங்கள்ல நல்ல இன்டென்ஷனோட செய்யற சில விஷயங்களே குழந்தையோட மனசுல ஆழமான காயத்தை கூட ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் குறை சொல்றது இல்ல, பேரண்ட்ஸை வில்லனா காட்டுறதும் இல்ல. நம்ம குடும்பங்கள்ல தெரியாம நடக்கிற சில பிஹேவியர்ஸை சைக்காலஜி பார்வையில புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த பிஹேவியர்ஸ் தொடர்ந்து நடந்தா அது ஒரு குழந்தையோட கான்ஃபிடன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், டெசிஷன்ஸ் இன்னும் அடல்ட்ஹுட் வரைக்கும் பாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்ஹெல்தி பேரண்டிங் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவீங்க, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பாராட்டுறதுக்கு பதிலாக, ஏன் நீ இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ பெருசானதுக்கு அப்புறமும் கூட அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடிஞ்சிருக்காது. ஸோ ஒவ்வொரு வேலையையும் பர்ஃபெக்டாக பண்ணணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்குவீங்க. இது உண்மையா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. எவ்வளோ பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டாவது விஷயத்த ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். கம்பேரிஷன். நம்ம கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் எல்லார் கூடயும் வச்சு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினச்சிப்பாங்க நம்ம கம்பேர் பண்ணுறது மூலமாக மோட்டிவேட் ஆகி நம்ம குழந்தையும் அந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் சைக்காலஜி சொல்கிறது என்னென்னா, கம்பேரிஷன் எப்பயுமே மோட்டிவேஷனை கொடுக்காது, அது ஒரு அவமானத்தை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் எந்த கம்பேரிஷன் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கம்பேரிஷன் நம்மளுக்கு கொடுக்கறது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் தானே தவிர மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடையாது. அன்ஹெல்தி பேரண்டிங்கோட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட உணர்வுகளை மதிக்காமல் இருக்கிறது. ஒரு குழந்தை அழுதுட்டு வந்து ஸ்கூல் எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, என்னை எம்எஸ் இப்படி சொல்லிட்டாங்க, இல்லை என் ஃப்ரெண்ட் என்னை இப்படி சொல்லிட்டா அப்படின்னா அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது எந்த பேரண்ட்டும் அதை காது கொடுத்து கேட்கறது கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் அழறியா, எனக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட எமோஷன்ஸ்க்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக இது நடந்திருக்கும். ஸோ இதோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசானதுக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அதுக்கான வேல்யூ நமக்கு இருக்காது. ஸோ நம்ம ஏன் போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம ட்ரூவாக வெளிப்படுத்தவே மாட்டோம். ஸோ இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன். ஸோ எந்த எமோஷனையுமே நம்ம உடனே வெளிப்படுத்திடணும். அது கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மனசில் ரொம்ப வருஷம் நம்ம அதை அடக்கி வைக்கும்போது அதுதான் டிப்ரெஷனாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதோட விதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழந்தை பருவத்தில் தான். ஸோ நம்ம பேரண்ட் எப்போ நம்ம உணர்வுகளை மதிக்காமல் விட்டாங்களோ அதுதான் பிற்காலத்தில் நமக்கு இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜித் நயன்தாராலாம் நடிச்சு விஸ்வாசம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? அந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் இருப்பாங்க. அவங்க குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து எதுலையுமே ஃபஸ்ட்டாக தான் வரணும், நீ ஃபஸ்ட்டாக இருந்தால் தான் அப்பா வந்து உன்னை லவ் பண்ணுவேன், அப்போ தான் வந்து உன்னை நான் கேர் பண்ணுவேன், இல்லைனா நீ என் பொண்ணே கிடையாது அப்படிங்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஒரு இல்லீகலாக ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அதுலேயும் ஜெயிக்க முடியலைங்கும் போது சூசைட் பண்ணிக்கும். ஸோ இதோட விதை என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பை நிபந்தனையாக்குறது. ஒரு கண்டிஷன் போட்டு நீ இப்படி பண்ணாதான் அப்பா வந்து உன்னை லவ் பண்ணுவேன், அம்மா வந்து உன்னை கேர் பண்ணுவேன். ஸோ இப்படி வளர குழந்தைகள் வந்து என்ன ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஏதாவது பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அன்பு கிடைக்கும், இல்லைன்னா நம்ம அன்புக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடையே வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தான் அடுத்தவங்க கிட்டேயும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் உன்னை லவ் பண்ணணும்னா நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன், நான் உன் மேலே உண்மையாகவே கேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஆட்டிடியூட் நம்ம சின்ன வயசில் நமக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வெர்ஷன் என்னன்னு கேட்குறீங்கன்னா, அன்பை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸில் தான் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணது தான். பட் இது ஒரு அன்ஹெல்தி பேரண்டிங். இப்போ வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் நீங்கள் மனுஷங்களோட பிஹேவியர்ஸை பற்றி நிறைய டீகோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட். சரி, அடுத்த வகையான அன்ஹெல்தி பேரண்டிங் யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விஷயத்துமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணும், நீங்கள் என்ன சாப்பிடணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணும்போது அந்த குழந்தையால் ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து அவங்களுக்கு இல்லாமையே போயிடும். ஸோ அது சின்ன வயசில் மட்டும் கிடையாது, பெருசாகி வளர்ந்த அப்புறமும் கூட ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்ட் எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, ஸ்டார்டிங்கில் அது பயந்துட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை பேரண்ட்ஸுக்கு தெரியாம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ போய் பேசுறது, ஏமாத்துறது எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தை கற்றுக்கும். ஏன்னா நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நான் ஏன் சொல்லணும், நான் போய் சொல்லிட்டு என்னோட வேணுங்கிறத நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே ஆட்டிடியூட் தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வரும். அவங்க பார்ட்னர் கிட்ட, அவங்க குழந்தைங்க கிட்ட கூட ஏமாத்துறது, போய் பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ் ஒரு வகையில் குழந்தைங்களுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நல்வழிப்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சரை
சந்தோஷத்தை கொடுக்காது. இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களோட கில்ட் ஃபீலை யூஸ் பண்ணி அவங்கள வளர்த்துவாங்க. எப்பயுமே தன்னோட கஷ்டத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேரண்ட் கஷ்டத்த சொல்றது தப்பா? அப்பதானே குழந்தைங்க நல்ல வழியில் நடந்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா. அது நீங்க ஏதாவது ஒரு நாள் சொன்னீங்கன்னா ஓகே. பட் எல்லா நாளும் ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. காலையில தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்த வரைக்கும் அவங்களோட கஷ்டங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "பாரு, உனக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டிராஃபிக்ல வந்திருக்கேன். என்னால தான் நீ எல்லாமே அனுபவிக்கிற." ஸோ இந்த மாதிரி தினம் தினமும் சொல்லும்போது அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி செய்ய முடியாது. அதே சமயம் தன்னோட பேரண்ட்ஸ் நமக்கு இவ்வளோ செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இருக்காது. அதை தாண்டி ஒரு கில்ட் ஃபீல்ல தான் இருக்கும். நம்மளால தான் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பாசம்ங்கிற உணர்வை தாண்டி இவங்களுக்கு ஒரு வருத்தம் தான் அவங்க மனசில் இருக்குமே தவிர அந்த பேரண்ட்ஸ் மேலே உண்மையான பாசம் இருக்காது. ஸோ இதுவே வளர்ந்து பெருசாகும் போதும் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான டெசிஷன் எடுக்கிற கட்டத்தில் கூட அவங்களால நிஜமாக எடுக்க முடியாது. அந்த பேரண்ட்ஸோட கண்ட்ரோலிங் நேச்சர்னால மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக தப்பான முடிவுகள் தான் எடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த அன்ஹெல்தி பேரண்டிங்ல நீங்க எதனால பாதிச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சைல்டுஹுட்டோட பேட்டர்னை பொறுத்து தான். நம்ம பேரண்ட், நம்மளை சுத்தி இருந்தவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதுதான் இப்ப நம்மளுடைய ப்ரெசன்ட். ஸோ நீங்க எதுல அதிகமா பாதிச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஸ் அ பேரண்டா நான் இதை கண்டிப்பா என் குழந்தைக்கு பண்ண மாட்டேன், என் அம்மா அப்பா பண்ண தப்ப நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வரிசையில் கடைசி டைப்பான பேரண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? மன்னிப்பு கேட்காத பெற்றோர்கள். நீங்கள் யோசிக்கலாம், பேரண்ட்ஸ் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டால், பேரண்ட்ஸும் மனுஷங்க தான், அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் குழந்தைங்கள் தப்பு பண்ணாதப்போ கூட அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கும் தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அந்த பேரண்ட்ஸ் ஒரு மன்னிப்பு கேட்டாங்க, இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு அது மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஓகே, யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற பாடத்தை அது கற்றுக்கும். ஆனால் நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சே பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லலை அப்படிங்கும்போது அதையும் அந்த குழந்தை கற்றுக்கும். ஸோ பெருசாகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், நான் என்ன பண்ணாலும் நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் தப்பே பண்ணாலும் அதுக்கு நான் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் வளர்கிற குழந்தை ஒரு ஒரு குரூப்பாக வந்து வளர முடியாது. அவங்களால ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான பாதகங்கள் நிறைய இருக்குது. ஸோ பேரண்ட்டாக இருந்தாலும் தப்பு பண்ணால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். பட் நிறையா பேரண்ட்ஸ் அதை பண்ணுறது இல்லை. இதனால் குழந்தைங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையா தாக்கங்களை சந்திக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸை வெறுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா பல பேரண்ட்ஸும் தங்களுக்கு கிடைத்த பேரண்டிங் பேட்டர்னை தான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் யாரும் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கற்றுக் கொடுக்கலங்க. ஆனால் நமக்கு இப்போ அந்த அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த சைக்கிளை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃப்யூச்சர் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பிஹேவியர்ஸை புரிஞ்சுக்கிறதே மாற்றத்தோட முதல் படி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தை பருவம் தற்செயலாக உருவாகாதுங்க. அது உங்களுக்கு கிடைச்ச அன்பு, புரிதல், மரியாதை, விழிப்புணர்வு இதனால தான் உருவாகும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.